இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வர்ஷினியோட ஜாதகத்துல குளறுபடி இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க அதை அபசகுணமா ஃபீல் பண்ண மாட்டாங்க. அப்புறம் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்புறம் உன் தங்கச்சி ஆசைப்பட்ட வாழ்க்கை கனவாவே போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. வர்ஷினியோட ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்துடலான்னு நாங்க அவங்க வீட்டுக்கு போய் கேட்டோம். அவங்க ஜோசியர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டதா சொன்னாங்க. ஜோசியர் வீட்டு அட்ரஸ் கூட வாங்கிட்டு வந்துட்டேன். நீ கொஞ்சம் கூட வா இசை ப்ளீஸ். அவங்க அந்த ஜாதகத்தை பாக்குறதுக்குள்ள இந்த ஜாதகத்தை வச்சுட்டா போதும். ஒண்ணு இல்ல, நாங்க கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த பிரசாதத்தை ஜாதகத்தை நோட்ல வச்சு சாமி கும்பிட்டு கொடுத்துறோம்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து அந்த ஜாதக புத்தை வாங்கிட்டு இந்த ஜாதக நோட்டை மாத்தி வச்சிடலாம். இங்க பாரு, இதான் வர்ஷினியோட ஒரிஜினல் ஜாதகம். அவங்க கிட்ட இருக்கிற ஜாதகத்தை எடுத்து இத மாத்தி வச்சுட்டாலே போதும். அதெல்லாம் வேண்டாம். அவங்க கிட்ட நாம நேரடியா போய் உண்மையை சொல்லிடலாம். நான் சொல்லிடுறேன். இவ பெரிய இவ. என்ன சித்தி? சுபத்ரா மேடம் ரொம்ப நல்லவங்க. நான் பேசினா கேட்பாங்க. எடுத்து சொன்னா அவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுப்பாங்கன்னு நீ சொல்ற. ஒருவேளை புரிஞ்சுக்காம இது அபசகுணம்னு டென்ஷன் ஆகி அவங்க வர்ஷினிய வேணான்னு சொல்லிட்டா அவ வாழ்க்கை வீணாயிடும்ல. இந்த விஷயத்துல போய் நம்ம ரிஸ்க் எடுக்கலாமா இசை? சரி இசை, உன் தங்கச்சி மேல உனக்கு உண்மையாவே பாசம் இருந்தா இப்ப இந்த விஷயத்துக்கு நீ சரின்னு தான் சொல்லியிருப்ப. சரி விடு, என்ன பண்றது, வர. சித்தி, நான் மாத்தி வைக்கிறேன், கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் இசை. சரி வா போலாம். வண்டியை நான் ஓரமா நிறுத்திட்டு வரேன் சித்தி. சரி வந்துரு. ருக்கு, என்னாச்சு? ஒரு வழியா ஒத்துக்க வச்சுட்டேன். வா இசை, உட்காரு. இசை, நீ எதுக்கும் யோசிக்காத. சும்மா ஜாதக நோட்டை மட்டும் மாத்தி வைக்க போறா, அவ்வளவுதான். ஐயா வரலாமா? அடடே, வாங்கம்மா, வாங்க 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 வாங்க, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. என்ன திடீர்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே. உங்களை நேர்ல பாக்கணும்னு தான் நானே வந்தேன். சந்தோஷமா. இந்தாங்க ஜாதகம். முருகா, என்னம்மா இது? விஷால் தம்பி ஜாதகத்தை கொடுத்துருக்கீங்க. ராகவ் தம்பிக்கு முன்னாடி விஷால் தம்பிக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க அன்னைக்கு சித்தானந்த சுவாமிகளை போய் பாருங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. நான் போய் அவரை பார்த்தேன். பெரியவனுக்கு கல்யாணம் தள்ளிக்கிட்டே போறதுக்கு அவரு காரணம் சொன்னாரு. சின்னவனுக்கு தேட ஆரம்பிச்சா பெரியவனுக்கு தானே அமையும்னு சொன்னாரு. அக்கா தங்கச்சி ஜாதகமா பாருங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்னது அப்படியே பலிச்சிருச்சுங்க ஐயா. அதான் 2 ஜாதகமா? ஆமா. சரிங்கம்மா, சந்தோஷம். இருங்க பார்த்து சொல்றேன்.